வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். 2 கணக்கு இருக்குது. இதை நம்ம சுருக்கணும். அதாவது சுருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா பெருக்கல் இருக்கும், வகுத்தல் இருக்கும், கூட்டல் கழுது என்ன நாள் இருக்கும் அதை சுருக்கி நம்ம ஒரே இதாக எழுதணும். முதல் இது எடுத்துக்கலாமா பாருங்கள். முதல் என்ன இருக்குது? 3 m² பை m ப்ளஸ் 2 m⁴ பை m⁻3 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், முதல் இந்த 3 எந்த மாற்றம் இல்லை. ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்கள். என்னென்னா a⁻m பை a⁻n ஈக்குவல் டு a⁻m-n. இந்த ஃபார்முலா தான் நமக்கு பயன்பட போகுது. அதாவது அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருந்துச்சுன்னா அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 அப்படியே போட்டோமா, இங்கே m², இங்கே m⁻1. அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். m⁻2 -1 ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், m⁻4 m⁻3 அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ m அப்படியே எழுதிட்டு அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 4 - 3 சரியா, ஈக்குவல் டு 3 இன்ட்டு m⁻, 2லேருந்து 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு m⁻, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1 முடிஞ்சுதா. இப்போ பாருங்கள், இது என்ன அர்த்தம்னா 3m m⁻1 m தான், 2 m⁻ m தான். இப்போ பாருங்கள், 3m 2m. அப்போ இங்கே m இருக்குது, இங்கே m. அப்படி கெழுக்களை மட்டும் கூட்டினா போதும். இங்கே கெழு 2, இங்கே கெழு 3. அப்போ 2 கூட்டினா என்ன வரும்? 5. 3 2 கூட்டினா 5. இந்த m அப்படியே வந்துடும். இதான் என்னது? முதல் இதை சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது எடுத்து எழுதலாமா பாருங்கள். ரெண்டாவது இது 14 p⁻5 q⁻3 பை 2 p² q மைனஸ் 12 p⁻3 q⁻4 பை 3 q² ஈக்குவல் டு. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா பாருங்கள். முதல்ல இந்த இடத்துல சரி, அடுத்த ஸ்டெப்பு கூட கேன்சல் பண்ணுவோம். 14/2 அப்படியே எடுத்துக்கலாமா. 14/2 அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். அப்போ p⁻, இதே ஃபார்முலா தான். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 5 மைனஸ் என்ன இருக்குது? 2 சரியா, இன்ட்டு q⁻. இங்கே q⁻, ஒன்று அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ q⁻, அடுக்குகளை மைனஸ் பண்ணோம். 3 - 1. இப்போ வாங்க, இந்த இடத்துல மைனஸ், இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணலாம். 12/3 12/3. இப்போ பாருங்கள், இங்கே p⁻3 இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். p⁻3. அடுத்து பாருங்கள், q⁻4 q² வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். q⁻4 -2 சரியா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சுருக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 2 7 2 14. அப்போ 7 p⁻, 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3, q⁻, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் 1 3 3 4 3 12. அப்போ 4 அப்படியே வந்துடும். p⁻3 அப்படியே வந்துடும். q⁻, 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2. இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் ஈக்குவல் டு. இந்த இடத்துல பாருங்கள், p⁻3 q², p⁻3 q², 2 சமமாக இருக்குது. அப்போது இதை நம்ம விட்டுறோம். அது கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கினா போதும். 7 - 4, 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3. அப்போ 3 p⁻3 q². கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கினா போதும். இந்த இது இருக்குல்ல, p⁻3 q², அது அப்படியே வந்துடும். அப்போ இதுதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.